ஹாய் வணக்கம். 4ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அண்ட் மோரோவர் 2 to 3 days மேக்ஸிமம். ஸோ எக்ஸிட் போல் நேற்று பார்த்தோம். ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை சார்ந்தவங்க, நம்மளுக்கு வந்து அது நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க நம்ம எல்லாருமே எக்ஸிட் போல்லாம் மறந்துருங்க, டோட்டலாகவே மறந்துருக்கு. என்னென்னா, நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஓட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ரிசல்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த மாநிலத்துக்கும் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் நல்லது நடக்கணுன்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பண்ணணும்னு ஒரு மனிதர் வந்திருக்காங்க, தளபதி விஜய் அவர்கள். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே போனாலும் நான் அங்கே தான் போட்டேன், நான் அங்கே தான் ஓட் பண்ணேன், நான் அங்கே தான் ஓட் பண்ணேன் அவங்க சொல்லும்போது எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கார். அவர் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர். பரம்பரையாக அவங்க பாட்டங்காலத்துலேருந்து அவங்க அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஓட் போடுவாங்க. அந்த ஊரே அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து 2 சைட்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இலவசங்கள், பணம் பட்டுவாடா, இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி ₹1 கூட செலவில்லாமல், ₹1 கூட கொடுக்காம விசில் சின்னத்துக்கு அவ்வளோ ஆதரவு அந்த ஊரில் கிடச்சிருக்கு. அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறது. ஏன்னா நம்ம வந்து ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக நினைக்காது. அதில் உண்மைத்தன்மை டெஃபினட்டாக உண்மைத்தன்மை அதில் கண்டிப்பாக இருக்காது. இது நான் மனசில் பட்டது. இன்னும் எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா தலைவர்களையும் பிடிக்கும், எல்லா மூத்த தலைவர் மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்குது. பட் நல்லது அப்படின்றது ரொம்ப வருஷமாக வந்து நடக்குது, திடீர்னு வேறு மாதிரி சிஸ்டம் மாறிடுது. திடீர்னு நடக்குது, திடீர்னு சிஸ்டமாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் பேசிக் மக்களுக்கு தேவை. பேசிக் அம்யூனிட்டிஸ் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு, கடன் இல்லா வாழ்க்கை, அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, போதை கலாச்சாரம், இது ரொம்ப முக்கியம். போதை கலாச்சாரம், இளைஞர்கள் அடுத்த நம்மளுக்கு அடுத்த எதிர்காலம் யாருன்னா அவங்க தான். இளைஞர்கள் தான் நம்மளோட எதிர்காலம். ஸோ அது முதல்ல அதை கட்டுப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் லஞ்சம், ஊழல், கரப்ஷன். ஸோ இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நடக்கும். ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா இனி வந்து இனி அந்த குற்றங்கள் திரும்பி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது டோட்டலாகவே நிறுத்திடுவாங்க, நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். டோட்டலாகவே ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணால் இன்னொரு இடத்துல நடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கடுமையான தண்டனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னு அது மாதிரி வச்சாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா நடக்கவே நடக்காது. அது இனி நடக்கும், நல்லது நடக்கும்னு நான் சொன்னது வந்து நல்லது நடக்கும், கடுமையான தண்டனைகள் நடக்கும், அண்ட் இந்த குற்றங்கள் சுத்தமாக ஒழிஞ்சிடும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் பதட்டம் வேணாம், டென்ஷன் வேணாம், கூலாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. எதுவுமே எந்த படபடப்பும் எதுவுமே வேணாம், பயம் வேணாம். நல்லது நடக்கும். வெற்றி தோல்வி இது வந்து ரெண்டுத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. மக்கள் சக்தி, மக்களோட அன்பு, மக்களோட ஆதரவு அப்படின்றது நமக்கு நிறைய இருக்குது. அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ உண்மையான அன்பு இருக்குது, அன்கண்டிஷனல். அது போதும். எதிர்காலம் நம்மளுது. அது இப்போ கிடைச்சாலும் சரி, பின்னாடி கிடைச்சாலும் சரி, நம்ம நிற்போம், கேள்வி கேட்போம். நம்ம குரல் எங்கே பார்த்தாலும் ஒலிக்கும். நல்லதுக்காக, மக்களுக்காக. வாழ்க வளமுடன். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். லவ் யூ ஆல் டார்லிங்ஸ். லவ் யூ.